ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயினாக தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி அரைச்ச தேங்காய் பால். அடுத்து அரிசி ஊற வச்சுருக்கோம். எவ்வளோ அரிசி வேணும், அதுக்கு எவ்வளோ தேங்காய் பால் வேணும்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்து நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இது தான். ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடியே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இஞ்சி கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் நான் ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை எடுத்து இதுக்குள்ளே நல்லா பிச்சு போட்டுருங்க. அடுத்து லவங்கம் ஒரு 4 லவங்கம் எடுத்துக்கிறேன். எடுத்து அதையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு கூடியே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் போட்டு உப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி 2த்தையுமே போட்டுக்கலாம். 2த்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அடுத்து தக்காளியும் போட்டாச்சு. தக்காளி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் உள்ளே போட்டுடலாம். அரிசி ஒரு 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 1 கப் போட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் 2 கப் போடணும். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தேங்காய் பாலும் ஊற்றிக்கணும். இப்போது அரிசி போட்டதுக்கப்புறமா அடுத்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் பால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 தடவை, ஒரு ஃபுல் தேங்காவை 3 தடவை திருப்பி தண்ணி ஊற்றி அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்து இது கூடயே ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இப்போது இதை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுருங்க. விசில் போட்டு நார்மல் ரைஸ் புழுங்கல் அரிசியாக இருந்தால் 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்படி இல்லை நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கீங்க, பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பொலன்னு கொட்டுற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும் ரைஸு. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் சாதம் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங் பண்ணி இந்த ரெசிப்பியை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.